ஃப்ளாப்பான ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணி அதுல திரும்பவும் ஃப்ளாப் கொடுத்திருக்கிறாரு லிங்குசாமி. அது என்ன படம் அப்படின்னா, வணக்கம் நான் ஆனந்த். சூர்யா, சமந்தா, வித்யூஷ் ஜாம்வால் இவங்களாம் நடிச்சு டைரக்டர் லிங்குசாமி டைரக்ஷன்ல யுவன் மியூசிக்ல 2014 ரிலீஸ் ஆன படம் தான் அஞ்சான். அந்த படம் அந்த டைம்ல வந்து ஒரு ஃப்ளாப். படம் வந்து படத்தை போட்டு பொல பொலன்னு பொழந்தாங்க. படம் பெருசா போகலன்ட்டாங்க. அதே மாதிரி இப்ப அந்த படத்தை வந்து லைட்டா ரீஎடிட் பண்ணி சூரியோட போர்ஷன்லாம் கட் பண்ணி இப்ப திரும்ப விட்டுருக்காரு. இப்பவும் படம் ஓடல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நம்மட்டெல்லாம் ஒரு லிஸ்ட் இருக்கும். உங்களுக்குலாம் எப்படியோ எனக்கு இந்த படத்தை ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி நம்மகிட்ட எல்லா டைமே ஒரு லிஸ்ட் இருக்கும். அப்படி நான் வச்சிருக்க எனக்கு பிடிச்ச படங்கள் இந்த படம் உண்டு. அந்த படம் வந்து பெருசா ஹிட் அடிச்சிருக்கணும் அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு அந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இருக்கும். அப்படி நான் வச்சிருக்க ஒரு படம் தான் அஞ்சான். படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படம் தான் அந்த படம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு கேங்ஸ்டர் ரிவெஞ்ச் டிராமா. இப்ப பாம்பே கேங்ஸ்டர்னு சூர்யா அது வரைக்கும் படம் பண்ணவே இல்லை. ரஜினிக்கு பாம்பே கேங்ஸ்டர்னா பாட்சா, கமலுக்கு வந்து வேல்நாயக்கர் நாயகன், விஜய்க்கு வந்து தலைவா, அஜித்துக்கு வந்து ஜனாபாய், அப்படி இவருக்கு வந்து அஞ்சான் படத்துல வர ராஜுபாய் தான் பாம்பே கேங்ஸ்டர். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, கிருஷ்ணாங்கிற சூர்யா வந்து மும்பைக்கு வந்து ராஜுபாயை தேடி வராரு. தன்னனான ராஜுபாயை தேடி வராரு. அவரை பார்க்கறதுக்காக சென்னையில இருந்து கிளம்பி வராரு. அவருடைய வரப்ப இல்ல அவங்க அண்ணன் செத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப ஒரு புதுசான உண்மையெல்லாம் தெரியுது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அவங்க அண்ணனை கொண்டது யாரு, இப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையமைப்பு கொண்டதுதான் இந்த அஞ்சான். இந்த படம் ரிலீஸ் ஆன அந்த 2014ல பயங்கர ட்ரெண்ட் செட் பண்ண படம். இந்த படத்துல சூர்யாவோட லுக்கு பாத்தீங்க அப்படின்னா பயங்கர ஸ்டைலா இருப்பாப்புல. கழுத்துல இந்த $1 போட்ட மாதிரி ஒரு செயின், வாயில சின்னதா ஒரு குச்சி, ஹேர் ஸ்டைல்லாம் நான் உட்பட நிறைய பேர் வந்து அஞ்சான் ஹேர் ஸ்டைல் வெட்டுங்க அப்படின்னு சொல்லி அலைஞ்ச காலம் உண்டு. அஞ்சான் லுக் வெட்டுங்க அப்படின்னு சொல்லி விட்டு அவங்களும் அப்படி ஒரு மாதிரி வெட்டி விடுவாங்க. நம்ம பார்த்து ஓகே அஞ்சான் தான் அப்படின்னு நம்பர் வச்சிருவாங்க நம்மள. அந்த மாதிரி ட்ரெண்ட் செட் பண்ண படம். அது மாதிரி படத்துல வர பாட்டு எல்லாமே அந்த கடைசி ஐட்டம் சாங் வரும். அந்த ஒரு பாட்டை தவிர மற்ற படத்துல இருக்க எல்லா பாட்டுமே ஒரு பயங்கரமான பாட்டு. எல்லாமே நல்ல ஒர்க்கான பாட்டு. நிறைய நிறைய பிரைவேட் பஸ்ல எல்லாம் அந்த பாட்டு ரிப்பீட்ல ஓடின பாட்டு புத்தகம்லாம் விற்கும். ஆனா இப்போ இவ்வளவு ட்ரெண்ட் செட் பண்ண படம் ஏன் ஃபிளாப் பாக்ஸ் ஆபீஸ்ல கரெக்ட் பண்ணன்னு தெரியல. படம் ஃபிளாப்பு போட்டு பொழந்தாங்க லிங்குசாமியை போட்டு. படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப சூப்பரா இருக்கு. என்கிட்ட கேட்டா படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுறதே அந்த கிருஷ்ணாங்கிற கேரக்டர் ஸ்டார்ட் ஆகும். அவர் ரொம்ப செட்டிலா தான் படம் மூவ் ஆகும். அங்கங்க பிளாஷ்பேக் வரும். பிளாஷ்பேக்ல வந்து ராஜுபாயை பத்தி ரிவீல் பண்ணுவாங்க. அது எல்லாமே பயங்கரமா இருக்கும். இன்டர்வல் கிட்ட ஒரு இடத்துல போய் படத்தை ஸ்டாப் பண்ணுவாங்க. அது தெரிக்கும் தியேட்டரே. அந்த மாதிரி ஒரு இன்டர்வலா இருக்கும். நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ராஜுபாய் ஒண்ணு, கிருஷ்ணான்னு ஒண்ணு, 2 கேரக்டர்ல சூர்யா நடிச்சு டூயல் கேரக்டர் போல அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம படம் பாக்குறப்ப நமக்கு தோணும். அந்த இன்டர்வல் கிட்ட ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க பாருங்க, அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். அது மாதிரி சூரி காமெடியுமே அந்த டைம்ல பாத்தீங்கன்னா, அந்த 2014 அந்த டைம்ல பாத்தீங்கன்னா, சூரினாலே மொக்க வாங்குறவரா இருப்பாரு, சந்தானம்னாலே மொக்க கொடுக்குறவரா இருப்பாரு. சூரி கலை வாங்குவாரு, சந்தானம் கலாய்ப்பாரு. இப்படிதான் இருக்கும். அந்த படத்துல அப்படி ஒன்னும் சூரியோட காமெடி வந்து ரொம்ப கிரிஞ்சான காமெடியா இல்ல. ஒரு நீட்டா தான் இருந்துச்சு. அது மாதிரி படத்தோட ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருக்கும். படத்தோட சஸ்பென்ஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அது மாதிரி படத்துல லிங்குசாமி ஒரு இன்டர்வியூல சொன்ன மாதிரியே படத்துல சூர்யாக்குனே நிறைய மாசீன் எழுதியிருப்பாரு. சூர்யாவோட லுக்லாம் பாத்தீங்கன்னா உண்மையாவே பயங்கர ஸ்டைலா இருப்பா. அப்படி மாசீன்லாம் நொறுக்கி இருப்பாங்க. சூர்யாக்கான மாசீனை டயலாக் பேசுறது, சூர்யாவுக்குனே அந்த ஸ்டைலு, அந்த டாலர் ஆகணும் அப்படி இழுத்து விடுவாப்புல, அந்த வாயில குச்சி எடுக்கிறது, இது எல்லாமே சூர்யாக்காக அந்த லுக்கை இது பண்ண என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லிங்குசாமி சரியா மெனக்கிட்டு இருப்பாரு. படத்துல வர சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். சமந்தா படத்தை சூப்பரா நடிச்சிருப்பாங்க. வித்யூஷ் ஜாம்வாலுக்கும் சூர்யாக்கான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் படத்துல சூப்பரா நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். எதிர்பார்க்காத ஒரு ரிவெஞ்ச் படத்துல இருக்கும். ஒரு பெட்ராயல் படத்துல இருக்கும். துரோகம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு சூர்யா ரிவெஞ்ச் பண்ணுவாரு. என்கிட்ட கேட்டா இது ஒரு பக்கா கமர்ஷியல் படம். இந்த ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியம் என்னை பொறுத்தவரை காவியம்பாங்களே, அது என்னை பொறுத்தவரைக்கும் இந்த படம் கேட்ட உண்மை. ஏன்னா இப்போ ஒரு தடவை பார்த்தேன் இந்த படத்தை. சரி இப்போ ஒரு தடவை பார்ப்போம், ரிவ்யூ பண்றோம்ல, சும்மா ஒரு தடவை பார்ப்போம். ஒரு இப்போ எதுவும் ஏன்னா படம் ரிலீஸ் ஆன 2014, இப்போ 2025. இப்போ பாக்குறப்ப இந்த படம் வந்து ஆமா படம் வந்து நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா இல்ல. படத்துல கிளைமேக்ஸ்ல வர அந்த ஐட்டம் சாங் மட்டும்தான் எனக்கு பெருசா பிடிக்கல. அதுக்குள்ளயுமே சீன் இருக்கு, படத்துக்கான சீன் இருக்கு.
இப்ப படம் வந்து சீரியஸா போய்கிட்டு இருக்கு, சடனா எங்கிட்ட இடத்துல தூக்கி ஐட்டம் சாங்க வைக்கிறாங்க, அது வந்து திணிச்ச மாதிரி இல்ல. அந்த ஐட்டம் சாங்குக்குள்ளேயுமே ஒரு சின்னதா ஒரு பிளே இருக்கு, கேம் ஒரு பிளே இருக்கு, படத்துக்கான பிளே இருக்கு. அப்படிங்கிறப்ப அதுவுமே எனக்கு பெருசா இதா தெரியல. காமெடியுமே ஓகே, படத்தோட மாஸ் சீன்லாம் பயங்கர இதா இருக்கும். சஸ்பென்ஸ் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டோம், அப்படி ஒரு சஸ்பென்ஸா வச்சிருப்பாங்க. இருந்தாலும் படம் ஏன் ஓடல அப்படின்னா, ஒருவேளை லிங்குசாமி ஏதாவது இன்டர்வியூல எதுவும் ஓவரா பேசினாரான்னு எனக்கு தெரியல. லிங்குசாமி எதுவும் ஒரு இன்டர்வியூல எதுவும் ஓவரா பேசினாரா, அப்படிலாம் பேசக்கூடிய ஆள் கிடையாது. அதனால போட்டு அடிக்கான்னு தெரியல. ஏன்னா அந்த அண்ணன் அப்பயும் போட்டு அடிச்சாங்க அந்த அடி. இப்ப போட்டு பொளக்குறாங்க. மீம்லாம் பாத்தீங்கன்னா, ஃபிளாப் ஆன படத்தை ரிலீஸ் பண்ணி திரும்பவும் ஃபிளாப் பண்ணிருக்கேன்னு சொல்லி போட்டு துவைக்கிறாங்க துவையா. ஆனா படம் அவ்வளவு மோசமான படம் கிடையாது என்கிட்ட கேட்டா. இவங்க போட்டு அடிக்கிறவெல்லாம் படம் மோசம். படத்துல எனக்கு தெரிஞ்சு என்ன நல்லா இல்லன்னு தெரியல. இந்த இது நல்லா இல்ல அப்படின்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல உண்மையிலேயே. அப்படின்னா கூட ஆமா இந்த இது எனக்கு இது பெருசா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது அப்படி ஒன்றும் எனக்கு தெரியல. நீங்க படத்தை பாருங்க, அது ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தை நீங்க பாக்குறீங்க, இப்படி ஒரு படம் இருக்குன்னே தெரியாது அப்படின்னா, இப்படி ஒரு படம் இருக்கு, அந்த படத்தை நீங்க பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு தான் அந்த படம், எனக்கு மட்டும் அந்த படம் பிடிக்குதாங்கிற மாதிரி இருக்கு. ஒருத்தன் மீம் போட்டிருக்கான், லிங்குசாமி வந்து படம் சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, யாரு சூர்யாவும் ஜோதிகாவுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரோல் பண்றாங்க. ஒருவேளை எனக்கு தான் படம் பிடிச்சிருக்கா, சூர்யா ஜோதிகா லிங்குசாமிக்கு அப்புறம் எனக்கு தான் அந்த படம் பிடிச்சிருக்கான்னு தெரியல. நீங்க படத்தை பாருங்க, படம் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, பிடிக்கலனாலும் ஏன் கமெண்ட் பண்ணுங்க. எதுக்கு இந்த படம் பிடிக்கல, எனக்கு இந்த விஷயங்கள் கனெக்ட் ஆகல அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தை நான் ரிவ்யூ பண்ண நினைச்சீங்கன்னா அந்த படத்தோட நேமா நம்ம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணி வைங்க. நான் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ண ட்ரை பண்றேன். என்ன ட்ரை பண்றேன், வேற வேலை என்ன ரிவ்யூ பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.